அடி ரக்கம்மா கைய தட்டு மயிறு வாசிங்கடா பெரிய தாலி ஏஆர் ரகுமே சாங்கு சக 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 புது ராகத்தின் வெட்டுக்கட்டு ஒரு கட்டுக்காவல் தம்பி நான் 3 பேர் வேணாம் வீட்டுக்கு போங்கடா ஏலே அதுல வாசிங்கடா எதுல மறுபடியும் அதுல மியூசிக் தெரியலையா அடி ராக்கம்மா கைய தட்டு செரு பிஞ்சுவோங்க நீ இங்க பார்த்தா நீ அப்படி சொல்லக்கூடாது நான் சொல்லும் போது நீ சக 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 நீங்க பாடுங்க அடி ராக்கம்மா கைய தட்டு நீ கூற காரணம் ஏவி விட்டுறேன் தங்கச்சி உன்னையதான் கோயிலா அளவு வட்ட பிள்ளையா இருக்க ஆட்டுத்தா ரேசரிசி ஆட்ட முடியாட்டாலும் உளுந்தாவது ஆட்டு சரி 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 புது ராகத்தின் மெட்டுக்கட்டு என்னடா ஊமை ஆயிட்டியா தேலை அடிங்கடா சரி சொடக்கு போடுங்க ஒரு கட்டுக்கா எல்லாரும் போடுங்க ஒரு கட்டுக்காவல் ஒரு மெட்டுக்க கேமரா ஜூம் பண்ணி கண்டாலி மங்களா ஒரு கட்டுக்காவல் ஒரு மெட்டு போவல் நாளைக்கு இன்ஸ்டாவில் ஏதாண்ட வைரல் சாங்கு சக்க 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 சாங் இப்படியே 3 மணி வரைக்கும் செய்யணும் விரல் உடைஞ்சு வருவியா பட்ட வடிவன என்ன வாட்டினே தெரியல இல்ல ஏதாவது அடிக்கடா நேத்து பூத்தாளி ரோஜா முட்டி பறிக்க கூடாதோ லேஜா தொட்டி கட்டி போராத குமரி சிட்டி கைகள் பாடாதோ காதல் மட்டி நேத்தா நோத்தா நேத்து நேத்து இந்த மாமி மயக்கும் இல்ல எனக்கு மாறு என்னது விடிஞ்சா செரு வரைக்கும் உன்னை தானா பிடிப்பேன் அப்புறம் சிமக்கொல்ல கையே அடிப்பேன் நேத்து பூத்தள்ளி ரோஜா மட்டி பறிக்க கூடாதோ லேசா தொட்டி கட்டி போடாத எங்க தலைவர் எந்த பொண்ணையும் தொட மாட்டாரு அப்படி அடிப்பாரு நீ ரோலிங் பண்ணணும் நேத்து பூத்தாளி ரோசா பறிக்க கூடாதோ லேசா தொட்டி சிமெண்ட் மூடைய கொண்டு வாடி அப்பவே அடிக்க எசவா இருக்கு சிமெண்ட் மூட்டை எங்க இருக்கு அதுல லேசா தட்டணும் திரும்ப நீ வேணா ஓவர் எஃபெக்ட் பண்றானே ஏமா ஒரு குளிக்காத தாளக்கார முண்டைக்கெல்லாம் கம்பெனி கொடுத்த நான் ஏதோ எங்க அண்ணன் தம்பிகள்கிட்ட பேர் வாங்கின ஒரு பப்புன்னு எனக்கும் இப்படி தடவை கூடாதா என்ன வேணும் அம்மனுக்கு அமிர்தாஞ்சன் தடவன எனக்கு உன் பேம்பஸ தடவை கூடாது பேம்பஸான கையால தடவை இப்ப இந்த பாட்டுக்கு நீங்க அப்படியே மெரியிருவே தலைவர் படுத்தேன் கடலோரம் வாங்கிய காற்று தம்பி நீ எதுக்குடா வர்ற அப்படியே கவுன்சிலர் மாதிரியே சாஞ்சிட்டிய என்னப்பா பெட்டிக்காரன் தானடா நான் என்ன பண்றது நீ என்ன பண்ணு இவளுக்கு எனக்கு ஒரு செய்வன பண்றியா குளிராக இருந்தது நீற்று நீர்மலா அடியா அடிக்கிறான்டா அவன் அது என்னப்பா சாம்பாத்திர அடியா நீங்க எல்லாரும் இருங்க நீ மட்டும் ஆசி போச்சு சால்ட்டு கொட்டா வாங்கி குடி எப்படி பண்றாப்ல பாரு தம்பி நாடகம் பார்க்குற வேலை மட்டும் பார்க்கணும் ஏன்னா நான் இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டா நான் சூம்பிட்டு தெரியுறதா பின்றான்டா தம்பி நல்ல சாரிதமா இருக்கு நீங்க சூப்பர் சிங்கர் போங்க அண்ணன் நாளைக்கு உரத்த நாடு பார்க்க சூப்பர் சிங்கருக்கு போய் கனங்கத்த மீனோ வாங்கி புள்ள மீனோ வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் பங்காளி சமைச்சு வச்சேன் கொதிக்குது கொதிக்குது இந்த பாவாடைய கழட்டிட்டு ஆட்ட முடியுமா என் தம்பிய ஸ்டேட்டஸ் வைக்க போட்டாலேன்டா கொல்ல பண்ணிருவே உன்னை பாவாடைய கழட்டி போட்டு எப்படி இத ஆட சொல்றியா ஏய் எதுத்து பேசுறியா அழகியே ஏன் அழகி ஏய் தப்பு ஆய் நெருங்கி நெருங்கி நீக்குறைய போட்டு வரைக்கும் போயிட்டாங்க லைட்டா சொல்லணும்டா நெருங்கி நெருங்கி அம்மா என்னடா கோமா
பிரமாதா விளம்பரத்துக்கு வந்தீங்க மாதிரி வளர்ந்து லைவா பண்ணுங்கடா. ஆ. நெருங்கி நெருங்கி அந்த கடையில ஃப்ரை ரைஸ் வாங்க கூடாது, உரப்பா இருக்காடா தம்பி. வாயில செருப்ப கப கொடுத்து உன்னை அடிப்பான்டா. இப்போ இந்த பாட்டு எப்படி இஞ்சி ஏண்டு பழகி. ஏல என்னடா குனிஞ்சு கொடுக்குற மாதிரி தாய் நீ சொல்லணும்டா. இஞ்சி ஏண்டு பழகி. ஆய் வருதா? ஏய் நீதானே போட சொன்ன. ரொமான்ஸா? என் தம்பியை பூரா அப்படியே ரொமான்ஸ்லாம் என்ன? என் தம்பிகளுக்கு பூரா வாழ்த்து கசிவு அடிக்கணும். ரொமான்ஸ்லாம் என்ன? இந்த மாமா சொல்றேன் பாரு. சொல்லுங்க. ஏன் பாத்ரூம் போலையா காலையில? ஐயோ இஞ்சி ஏண்டு பழகி. எப்ப பார்த்தாலும் முண்டை இப்படியே ஆட்டு. ஏய் இடுப்ப தானே பாடுன, அத தாயே ஆட்ட முடியும். ரொமான்ஸ் வராதே. வராதா? ரெண்டு ஷாட் போடவா? இது என்ன சாட்டு? என்ன சாட்டு? ஏய் என்ன சாட்டியா? என்னன்னே எனக்கு தெரியல. கோக்கர கோக்கரகோ. தம்பி நீங்க 4 பேர் எதுக்கு தேவை வந்தீங்களடா? ஏலே அவங்க சிரிக்கணும்டா, நீங்க எதுக்குடா சிரிக்கிறீங்க? அடிங்கடா. கோக்கர கோக்கோ கோக்கர கோக்கரகோ கோபுர தேவலுக்கு இந்த சக்கர கட்டி ஏன் ஜோரியும் சேர்ந்துருக்கு. அக்கறை அக்கறை அக்கறை. ஏய் என்ன பண்ற? சர்க்கஸ் காட்சிகள் ஆரம்பம் சர்க்கஸ் வரைக்கும் போயிட்டாரா? உன்னை பார்த்த நேரம் கராட்டாடியாடா. எல்லா பாட்டுக்கும் நங்கு நங்குன்னு தான்டா இறக்குறாங்க, போற இறக்குற மாதிரி. எந்த ஊர் செட்டுப்பா நீங்க? பின்றேன் தம்பி. அந்த உள்ள இருக்க 2 பேர் வேணா, நீ போய் பவுடர் போட்டு வாடா. காமெடி அப்படியே சலிக்கிறேன். அவனுக்கே தெரியலடா மூடுறா. தூத்துக்குடி கொத்தனார் தவறான வார்த்தை. எல்லாரும் இப்ப சொல்ற டைலாக இன்ஸ்டாவில் வைரல் பண்ணு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொத்தனார் எத்தனை வீடு கட்டி விளக்கு ஏத்தினார் என்றுதான் டைலாக். இதுல ஒருத்தன் ஏய் விட்டேன், தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு கொத்தனார். அப்ப இங்கிட்டு துவரங்குறிச்சி புதுக்கோட்டை பக்கம் உள்ள கொத்தனார்ல என்ன காங்கிரீட் போட்டு அடப்பாரா? எந்த கொத்தனா இருந்தாலும் இது தவறான வார்த்தை அல்ல. தூத்துக்குடி கொத்தனார் சாரத்தை கலந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு ஓட்டை இருக்கு அந்த கட்டடத்துல, அதை போட்டு குத்துனார், சல்லிய போட்டு குத்துனார். உனக்கு ஏதாவது எச்சி ஊறுதா? அவனை சொன்னேன், வா என் அருகில் வா. எத்தனை டான்ஸுகளை சந்தித்தவன் இந்த கள்ளிசேரி கீரி முண்டை. என்ன சொன்னேன்? ஆனால் அவள் தண்ணியை துப்பவில்லை, வாந்தி எடுக்கிறாய். எவனோ சினையாக்கியிருக்கேன், பிரச்சனை ஆக்கியிருக்கேன். நீதானா? நீ ஒண்ணுக்கு இருக்க வந்த அடுத்தையும் முடிச்சு. என் தம்பி ஏதோ டைலாக் பேச வந்தான் பொத்து. ஏ கோகிலா. ஏ கோகிலா இல்ல எம் கோகிலா. ஏன் உன் பேரு கோகிலா? ஏன்? கோ ஹவுஸ். இங்கிட்டு வா, பேருக்கு விளக்கம் கட்டு போ. அப்படியா? சொல்லுங்க. கோ ஹவுஸ். ஹவுஸ் கலா. அது என்ன கலா? யானையிடம் ஆசீர்வாதம் வாங்க. அதுதான் நம்பிக்கை. உன் உதடு திருப்பேசு பிளக்கடி. என்னைய ஒரு நாள் வாங்கி தாடி கேக்கடின்னு. தம்பி நீ டவுல் மீல இருக்க, வீட்டுக்கு போ, உனக்கு காம முத்தி போச்சு. என்ன முத்தி போச்சு? உனக்கு ஏன் பாவாடை? பாவாடை பாவாடை கட்டுன பையங்கிலேயே உன் பாலாடை வேண்டாம் என்று சொன்னேன். உன் கையை பிடிக்கலாமா? 250 ரூபா தருகிறேன். ஏய் கரெக்டா இருப்பேன். அண்ணன் என்னமோ சொல்றாரு. அதுக்கு முணுமுணுப்பு. எங்க அண்ணன் தான் பெரியமாமே. இந்த உலகத்துல அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் உனக்கு அம்மாவா இருக்கணும். ஏன்? அப்பே ஆள் புக் பண்ணிடுவாங்க. நான் கடைசி வரைக்கும் விரல சும்பிடித்தான் போகணும். இந்த நாடகத்துல எத்தனை டான்ஸ் சந்திக்கிறேன், அத்தனை டான்ஸுகளும் திருமணம் செய்து விட்டார்கள். நான் கைகளை தொட்டு லேசா அணைத்தால் இந்த வேல்ராஜ் கேமராமேன் ஜூம் பண்ணி எடுத்து விடுகிறான். இதை புருஷன் கட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு நீ துவரங்குறிச்சி வரும்போது உன்னை போட்டு தருகிறேன் என்கிறான்.
அதனால் நான் இதுவரைக்கும் 30 செல்லாத ஆள் மாதிரி கேப்பு விட்டே நடிக்க வேண்டிய சூழ்நிலை. சரி, பெட்டிக்காரன் சிரிக்கிறேன் என்றால் எனக்கு சிறிய ஆப்பு செதுக்கிறான் என்றார். இந்த அரிசியாம் பாரு, சாம்பாத்திர அடி. ஏன் பெண்ணும் பூவும் ஒண்ணு? ஏன் பெண் அப்படின்னா அவள் உண்மையிலே பெண். 4 பேர் வண்டியில போகும்போது என்ன சொன்னான்னு சொரிஞ்சுக்கிட்டே போகணும். இதே வேலைக்குறிச்சிக்கு இது 4வது மேடை. இந்த ஊரு கிராமத்தார்கள் 4 தடவை என்னை கூப்பிட்டிருக்காரு என்றால் என் நடிப்புக்காக அல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நல்லா நடிப்பானா என்று அவர்கள் ஏங்கி கொண்டுதான் வெள்ளச்சட்டை வெள்ளை வேஷ்டியை போட்டு எதிர்த்தாப்புல சேர போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் அவளுகள் ஆயுள் வரைக்கும் நான் நடிக்க மாட்டேன். ஏன் ஆயுள் உள்ளவரை நான் ஒழுங்கா நடிக்க மாட்டேன். டோட்டல் சங்கத்திலே எனக்கு ஒரு பட்டம் உண்டு. திஸ் இஸ் எ ரூஸ் பப்புன்னு எம்கேஆர் வாய்க்கு வந்தது கோத்தாங்கம்மா. நீங்க உண்மையாலுமே ஜென்டில்மேன். ஏன் உண்மை இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்களே? அதான் உண்மை. நான் இது வரைக்கும் உன்னை தொட்டிருக்கேனா? ஏன் தொடல? உங்களுக்கு கொரோனாவா இருக்கும். தங்கச்சி கொஞ்சம் குனிறியா? பேக் சாட்ட அனத்து எடுத்து போடுவேன். ஓத்தா ஏதா உண்மையிலே கோயிலா மட்டுமல்ல, நாடக உலகத்தில் இருக்க அத்தனை பெண்களும் எனக்கு சகோதரி தான். ஒரே ஒரு விஷயம், நம்ம கற்பனை பண்ணி கொஞ்சம் நேரம் பார்ப்போம். நம்ம கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சியை இந்த மேடையில் இப்படி நடிக்க வச்சு ஒருத்தன் தொட்டு கட்டி பிடிக்கும் போது நமக்கு என்ன உணர்வு வரும் யோசிக்கணும். மனதிலே அவ்வளோ வேதனையும் வெறியும் வரும். அதே போன்றுதான் கலையை மட்டும்தான் பார்த்து விட்டு செல்ல வேண்டும். காமத்துக்கு பெண் அல்ல, இவ கலைக்காக பிறந்தவள். வாழ்த்துக்கள் தங்கச்சி. நான் போயிட்டு வரேன், அடுத்த டான்ஸ் வரும்போது சந்திக்கிறேன். அந்த டைலாக் அப்போ பேசிட்டேன். ஆனால் நான் ஒரு தன்மையாயிட்டேன். எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சிகிட்ட ஒரு செல்ல பிள்ளையா இருக்கேன். ஆனால் என் ஸ்டூடெண்ட் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க வளரும் பிள்ளைய ஏதோ மடுவை சாப்பிட்டு போட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போட்டு சொன்னா திருப்பி சொல்ல தெரியாதுதா. அவங்க ஏதாவது தப்பு தவறா நடந்துக்கிட்டா நீ என்ன வேண்டும் என்றால் உன் முழங்காலில் கிரிசி ஏற்றுவது போல் அவங்க வெதர் சென்றிலை ஏற்ற வேண்டும். அப்பத்தான் அவங்களுக்கு சுருக்கண்டு படும், எதையும் செய்ய மாட்டார்கள். அதிலே ஒருத்தர் வருவான் மசுறு வைத்து யோகி பாபு மாதிரி. அவன் தான் நம்மள ஒன்று காளி தும்பியை குடிக்க மயன். இன்னொருத்தன் வருவான் ட்ரம்முக்கு முடி ஓட்டது போல். அமெரிக்க அதிபர் ட்ரம்பு அவருடைய பேரன்தான் அவன். நன்றாக பார்க்கலாம். இதோ வருகிறான், புறப்படுகிறான் மாந்தோப்பு மண்ணிலிருந்து ஒரு மசுறு வைத்தவன். மை ஸ்டூடெண்ட் ஆனந்தராஜ். தம்பி நீங்க வேணா பாடுங்களேன், நான் கட்டையா அடிச்சுட்டு இருக்கேன். எத்தனை யோசித்தனுங்க கதையாஜி. அருமையான மைசெட் ஆபரேட்டர். அது எப்படிப்பா மளிகை கடையில் சிட்டம் அடிக்கிற மாதிரி இதுல மட்டும் அதுல மட்டும் இப்படியே தெரியிட்டே இருக்கு, என்ன பட்டன் தெரியல, எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? தந்தன தந்தன தன தந்தன தந்தன தன தந்தன தந்தன தந்தனா தந்தன தந்தன தன தந்தன 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 தந்தனா. எம்மதமா ஸ்பிரி எம்மதமா ஆண்டவன் எந்த மதம், ஏ நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம். யார் தலைவான்னு சொன்னது? யோப்பா இவர் தலைவாவா? ஆமா 8 முறை கவுன்சிலர் நின்றாரு. என்னப்பா ஒன்னேங்கானா? என்ன யோகி பாபு? இல்ல குப்பை வரக்க வந்தேன், ஒரு குப்பையும் காணா. இதுக்கு தானே அறையிறேன். எந்த ஊர்ல குப்பை வரக்கிறவன் காய் வெட்டியை கட்டு வந்தேன். ஏழை உன் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு அளவு மயிர் இல்லையா? நான் அளவு வட்ட உள்ளே தடைய வச்சிருக்கேன், கொண்டு வந்து நெருப்பள்ளி கொட்டிட்டேடா பேப்பயமேனே. நான் எப்படியா வருவேன் உன் வேலை மேல படுற பேக்கூதி. எப்படி வேணாலும் பேசுவேன், அது மக்களுக்கு கேக்குதா என்று கேட்டான். அது உங்க காதலே கேக்குதா? சிட்டான் 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 ஜினுக்கு இந்த சிக்கிட்டு சிக்கில சுகர் போட்டு மயக்கி சிட்டான் 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 ஜினுக்கு. very very danger man. Parliament popular mark country 400 pound. எதுக்கு இத தூக்கிட்டு வந்து
இந்த ட்ரம்ப் அவருடைய பேரன் இந்த வேலக்குறிச்சி கிராமத்துக்கு வந்தது நமக்கு பெருமை. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஓ சைஸுக்கு வாட்டுக்கேனத்தானே தூக்கிட்டு வர சொன்னேன். ஏன் இந்த உசுறு வாங்குற முண்டேனால நிக்க முடியல. ஆய் வருதா முடியல. என்னைக்காவது ஒரு நாள் மேலே லைன் இருக்க போகுது, கரண்ட் அடிச்சு ஏண்டானா அசமா போக. ஏன் இவங்களுக்கு 2 அப்ரண்டிஸ் வரப்பா ஏற்றி விட்டுருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது, இந்த வண்டு பீ உருண்டையை ஒட்டிட்டு வரும்பாரு. நீங்கள் ஏன் அங்கே ஒரு அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. வாங்க மாமா, எப்போ பார்த்தாலும் சிவசமாதி அடைஞ்சிருக்கீங்கள என்ன? ஏமா புல்லு கட்டு தூக்கிக்கிட்டு போற பொம்பல்ல தகுட்டா. ரொம்ப நாளா தக்குட்டா வரைக்கும் வந்துட்டியா? நீங்க 2 பேரும் சேர்ந்ததுலேருந்து என் நாடகம் நக்கு நாப்பில் இருக்கு. வேலை நான் உசுரை கொடுத்து நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். தக்குட்டா அவங்க அடிப்பாங்க நொக்குட்டா. ஐயா ஐயா அடிங்கய்யா. ஆமா புல்லு கட்டு தூக்கிக்கிட்டு போற பொம்பல்ல தகுட்டா தகுட்டா. ஐயா உங்களுக்கு ஆளுக்கு 4 சூம்பு அடிக்கடா. ஏமா புல்லு கட்டு தூக்கிக்கிட்டு போற பொம்பல்ல ஒரு 2 நாளா என்ன நீயும் எட்டி பார்க்கல. அடி காத்துக்கிட்டு நிக்கிறண்டி தோப்புல என்ன கண்டுக்காம போறியடி இந்த சின்ன புள்ள. போட தன்னானே நன்னானே தன்ன நானே அனே நானே நான். தகுட்டா 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 புல்லு கட்டு. ஏமா புல்லு கட்டு தூக்கிக்கிட்டு போற பொம்பல்ல. ரொம்ப நாளா ஒன்னா நானே எட்டி பார்க்கல. உங்க கொய்யா பழத்தை கொடுங்கக்கா. தப்பு. ஆளு குண்டியும் போய் அப்பா பால் வாங்கி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு படு. அம்மாட்ட படு, அப்பா வரேன். போப்பா, காலைல பள்ளிக்கூடம் இருக்கு, போப்பா. என்னமோ பெரிய மேசைக்கு மெட்ராலியம் மாதிரி மேசைக்கு பண்ணுவாங்க பாரு. இருந்தா ஆனால் வந்தேன் என்னடா செய்றேன், டைலாக் பூரா மறந்துட்டேன், பேசவே இல்லையே. மாமா எப்படி ஆடுறோம்னு சொல்லி கொடுங்க. வாடா அழகி, இங்கே வாடா. மொச்ச கொட்டை பொல்லலையும் அப்படி போடு சித்தப்பு. செரு பிஞ்சுவோங்க. முத்து முத்து சொல்லலகி சூப்பர் சூப்பர் சூப்பர். சீமையிலம் பேரழகி இவ செஞ்சு வச்ச உளுந்த வடலகி. உங்க வடையை தான் அவர் சொல்றாரு. அது உளுந்த வடை இல்ல, தயிர் வடை. நேரத்தை காய்ச்சி காசே தான் கடம்புள்ளப்பா. இந்த ஐயா ஐயா அந்த மிருதங்காரனை கொஞ்சம் கையை ஒடிச்சு விடுங்கய்யா. எல்லா பாட்டுக்கும் ஒரே பஸ் ஸ்டாண்ட் அடியா அடிக்கிறாரியா. ரங்கு ரங்கு ரங்கு. இந்த பாட்டை நான் மாத்திருவேன் வெஸ்டர்ன்ல. எப்படி? காசேதாப்பா கடவுளப்பா ஜாமி கடவுளப்பா ஏ காசேதா ஏ கடவுளப்பா கடவுளுக்கும் இது தெரியுமாப்பா. விஜய் ஏய் ஏய் காலேகரப்பா சோன சமையா நன்றி முனியையா. ஒரு ஊரே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இவன் என்னடா? என் வாயை நீ துறக்கணும். கருப்பா என்னப்பா உன் கண்டு மைதா வத்துன்றதுனால அப்படி ஆகி போச்சா? அவன் ஆடினாலப்பா, அவனை அப்புறம் வச்சுக்கிறேன். முதல்ல இந்த கண்டை காலி பண்ணிடுப்பா.
ஒத்த நொடி பார்வையில் கட்டி என்னை இழுத்தவளே என்னோட ஆசராணியே உன்னை கட்டி கொடலால் வேண்டுமே. என்னடா காத்துல தூக்குது. அதே போல நீ கலட்டு. இவன் எதுக்கு வர்ற? அது தெரிஞ்சு அதுக்கு நான் வாத்தியாரா இருக்கேன். இருத்தாவே என்னமோ பண்றேன். எல்லாரும் இங்க பாருங்க. எல்லாரும் மேஜிக் மேஜிக். ஆஹா, என் மாணவன் நகைச்சியை பின்றான் அல்லவா? வாங்க மாமா, அந்த வேலை நல்லா செய்வீங்க மாமா. நகைச்சி உங்ககிட்ட ஒரு புளுத்தி வரலையே. அது என்ன ஆசை மைதிலியே என்னோட காதலியே. அது என்ன ஆசை மைதிலியே என்னோட காதலி. தன தன நானே நானே தன நானே நானே. டக்குன்னு உடிப்பேன் மைனா போலே, டக்குன்னு அடப்பேன் மேடைக்குள்ளே, பக்கன்னு வாடி லக்கா சவடி பக்காடி, நீ அழகியல ஓடி வாடி கோயிலா. மிஸ்டர் எம்கேஆர் அவர்களே, இது எந்த விதமான ஜந்து? உன்னை ஏதாவது தள்ளின்னு சொன்னானா? அவன் பாவம் என்ன பண்றேன்னு தெரியாம கைதட்டலாம். எங்க சர்க்கஸ் காட்சிகள் ஆரம்பம். உங்களுக்கே எதுவும் புரியக்கூடாது. சொல்லி கொடுத்த எனக்கே புரியல. மாமா, நீங்க நகைச்சியை போலங்க மாமா. கொஞ்சம் வயசு குமரி புள்ளாட்டியே கொஞ்சம் கூட அச்சமில்ல. வந்தலேருந்து என்னைய பார்க்கல இங்கே. உங்களுக்கு பையில பேம்பஸ் வாங்கிட்டு வர்றாரு. எலரிசி ஓவியமே ராஜா, உனக்கு ஏத்த அத்தை சித்திரம். என்னத்த தம்பி, உனக்கு நான் ரூம் பயத்தே இல்லை. என்னை வாத்தியா நினைச்சியா மாமா நினைச்சியா? நீ வர்றவுள்ளே உரம் தடவி விட்டுற புரிஞ்சு நாடகத்துக்கு வராட்ட நான் என்ன செய்வேன்? எலரிசி ஓவியமே ராஜா, எனக்கு ஏத்த சித்திரமே விட்டு நல்ல நானு. சிங்கனு காஞ்சின கிழிச்சிருக்கும். ஓடி வந்த மேடையில ஆட்டமாடே, ஆட வந்த மேடையில ஓடி வந்த உன்னை பார்க்க இங்க தானே நானும் தானே அழகாக சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல.
எதுக்கு எடுத்தாலும் என்னென்ன லாரியில கிருசடிக்கு போற மாதிரி. இல்ல அந்த பிள்ளை ஏதாவது சொல்லுச்சா என்னை தொடாதீங்க எதுவும் செய்யன்னு சொல்லிச்சா? சரி கட்டி போட்டா ஏய், இந்தா வேணாம். ஏய் அவ மாட்டேன் என்றால் நக்கு. வா ஒரு தடவை 200 செலவுக்கு தரேன். நீங்க உம்மளை போட்டேன்னு வை. அண்ணே ப்ளீஸ்ண்ணே கொஞ்ச நேரம் லைட்டை மட்டும் அமர்த்துனே. அண்ணா என்னண்ணா ஆத்தா ஒத்த கொட்டையை கலக்கிட்டாடா. அப்ப இன்னொன்னு இன்னொன்று லேசா விளக்கு விளக்குன்னு போனேன். கோயிலா நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறது அழகு தாயே. என்னத்தையா பண்ண வர்ற? தங்கச்சி அவர் ஏதாவது உன்னை அவர் மாதிரி தொட்டாரா? ஆ முதலில் தமிழகத்திலே கழிவுநீர் புறம் கழிவுநீர் தண்ணிகளை பூரா நமக்கு குடி தண்ணீராக மாற்றி தந்த நமது முப்பாட்டன் அரியசாமியுடைய சிலையை இந்த வேலக்குறிச்சி புண்ணிய பூமியிலே நமக்கு நல்ல தண்ணியை குடித்து விட்டு அவர் என்று நம்மிடம் இல்லை. அவர் சிலையை வேலக்குறிச்சி புண்ணிய பூமியிலே திறப்பதை நினைத்து நான் பெருமை அடைகிறேன். கைதட்டு கொடுங்க. இந்த சிலையிலே பல மகிமை உண்டு. வெயில் காலத்திலே இப்படி இருக்கும், மழை காலத்திலே ஒரு பட்டம் நமக்குனா தலையை அதுவா மூடிக்கொள்ளும். தலையை மூடணும், தலையை மூடணும், தலையை சாரி மின்சார மிஸ்டேக். ரெண்டு கையை வச்சு அது பிரிங்கி வேலை செய்யலை. இன்னொரு பட்டம் நமக்கு நாள் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லும். இன்னொரு பட்டன் நமக்கு நான் டான்ஸை நோங்கும். சாரி பட்டனை மாற்றி அமைக்கிட்டேன். என்ன அடிக்கல வா, எந்த வசனமும் பேசலை. உனக்கு சம்பளம் 4000 ரூபாடா. பின்றான்டா நடிப்பு. தம்பி கடைசி வரைக்கும் ஊமையாக இருந்துட்டானடா. வாய் துறப்பானா? இதுதான் பெரிய விஷயம், எல்லாரும் சிந்திக்க வேண்டும். துணத்துணுன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட எவனும் சேர மாட்டேன். போனோம்னா அறுப்பான்டான். உம்முனே இருக்கிறவன்டன் தான் என்னைக்காவது வாயை துறப்பான் என்று வாய் பரவாயில்ல. சின்ன பயலாக இருக்கா, இவ ஏறி அடிக்கிறான். நீ மூக்க அடிக்கிற, அவன் உன்னை முக்க வச்சு அடிச்சிருவேன். இங்கே ஆட்டுவேன், அங்கே ஆட்டினா ஏசி வரும். இப்போ பாரு, இது மட்டும் என்ன செய்யணும் பாரு, அது என்ன செய்யணும் பாரு. அவ்வளோதான். ஏன்னா இது அந்த அது சாட்டு மட்டும் அடிக்கும். எங்க அதே போல நீ எனக்கு ஒரு லூசு செய்யக்கூடாது. கோயிலா தோரங்குறிச்சியில் உனக்காக நான் பானிபூரி கடை ஓட்டாவது உன்னை நான் காப்பாற்றுவேன். கோயிலா நான் செருப்பு கடை ஓட்டாவது உன்னை நான் காப்பாற்றுவேன். அந்த செருப்பு எடுத்து உன்னை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? நான் பிச்சை எடுத்தாது உன்னை காப்பாத்துவேன். கை தட்டலாம். மை சில திறந்துருச்சு. பொம்பளைனா வாடை அடிக்குதா? எப்பா குருண மருந்து முண்டை. இது என்ன ஏன் இது மாதிரி கோணலா இருக்கு? அதுதான் செய்யும் நிறையா. இங்கே வா, உனக்காக நான் சுண்டி வரல மோதிரமா இருப்பேன். உனக்காக நான் சுண்டு வரல இதில் விடுவேன். முட்டை இருக்க சுண்டு வரலாவே நான் இருப்பேன். அதுக்கு தானே அரைஞ்சேன். வாய் தரக்கூடாது மிஸ்டர் ட்ரம்ப்பு. டாமி இங்கிட்டு வா. நீ அவனை தடவாதடி, நாளைக்கு இதே புத்தியில வந்து அடிச்சிருவான். இங்கிட்டு வா மடுவு. குரங்கு மாதிரி வாய வை. பூன்னு சொல்லு. என்ன வேணா சொல்லு, ரோபோ கிடையாது. கோயிலா திஸ் மெடிக்கல் மிராக். வாட் டவுசர் மூடாயிருச்சா?
நீ வீட்டுக்கு போ. வயசுக்கு என்ன காம மயிர் வருது, அப்படியே பண்ணிட்டாலும் 3 உள்ள தங்கிரும். அதுக்கே அவனுக்கு செல்லு வாங்கி கொடுக்காதீங்கன்னு அன்னைக்கே சொன்னேன். என்ன செஞ்சான்? செல்ல நான் சாயந்தரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மியா கழிப்பா எனக்கு ஒன்று ஏற்றி விடு. அது பிரிண்ட் சரியில்லை. ஏற்றி விட்டு தேவைந்தாங்க கோயிலா. இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க காதலுக்கு கண்ணு இல்லை கண்ணு இல்லைன்னு. உனக்காக நான் கண்ணா இருப்பேன். அந்த கண்ணுல நான் போலையா இருப்பேன். முண்டை காது மயிறு கேட்கலையா? கண்ணு மிஸ்டர் ஆம முண்டை. ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. யார் நினைச்சு தடவன? யார் நினைச்சு? கோயிலா இல்ல அப்பா. என் பேர் சுப்பையாங்க. சின்ன சின்ன இந்த படத்தில் சிறு சிறு கதாபாத்திரத்தில் வந்தாலும் அவ்வப்போது மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய காட்சின்னு எடுத்திருக்கிறார் நமது பப்புல் அவர்கள். திரை விமர்சனம் எப்படி தெரியுமா? காதல் பெட்டிக்காரன் துவரம் குறிச்சு போயிட்டானா? வா கோயிலா, நான் உன்னை மெய்மறந்து காதல் பாட்டை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் 2 பேரும் உன் பாவாடையை நோங்கக்கூடும். அப்படி அருகில் வந்தால் விகேசி என்று பார்க்காதே, எந்த கம்பெனி செருப்பு இருக்கோ எடுத்து அடித்து விடும். டேய் பப்புல், அவன் நாக்கு போடுவதில் வார்ம் செய்து கொண்டிருக்கிறான். டேய், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், கேமரா ஆங்கிள் 2 மைக்கு கூட புழக்க அடி வாங்குவீங்க, அப்புறம் எனக்கு ஒரு பேட்டி கொடுப்பீங்க என்னை அடிக்கிறான் என்று. இப்படி வா. எப்படி தெரியுமா காதல்? எக்கோ வைங்க. ஹலோ ஹலோ. கண்ணுல பாழ ஊத்த வந்து அங்கே எடுக்கக்கூடாது, அவங்க அந்த ஆங்கிள் தான் வச்சிருப்பாங்க ப்ளீஸ். அப்புறம் எப்படி உங்களை சினிமாவில் நான் நடிக்க வைக்கிறது? கரெக்டாக இருங்க. கண்ணுல பாழ ஊத்த வந்து கண்ணம்மா, இந்த வெளியூர்லேருந்து வருக தந்த அண்ணன் தம்பிகளாம், இரவு நேரம் தூக்கத்தில் டூவெல்ல நீங்கள் தானே மெதுவாக பார்த்து போகணும். மெதுவாக போகணும், இரவு நேரத்தில் ரொம்ப கவனம் பார்த்து போயிட்டு வாங்க. சாங் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, வெகு தொலைவில் வந்த அண்ணன் தம்பிக்கு நன்றிம்மா. கண்ணுல பாழ, ஏன் கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் இந்த சிலையை பார்த்துட்டு போங்கப்பா. இந்த குதிரை வாழை பிடிச்சிட்டு. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார பூவில் வந்த தேனே தேனே, அடி அஞ்சுதம்மி ஏ ரஞ்சுதம்மி ஏ அஞ்சுதம்மி. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா, ஏன் கண்ணையா, ஏன் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லையா. ஒத்து கோழி முத்தெடுத்து கோர்த்து வச்சி பல்வரச பார்த்தா ஒன்னு சுதிகிறதே, அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து கூடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுதாகத்தா, பக்கமாறும் அந்தி முழுதாகத்தா. உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் கொம்புத்தீன் சுட்டுது சுட்டுது சூடீர் மெதுவாகத்தான், இப்போ கூட்டம் போகும் பொதுவாகத்தான். கண்ணுல பால, கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா, ஏ கண்ணையா, ஏன் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லையா.
கள்ளழகர் கோவிலில் கண்ட இடத்த கல்லு செல நேரில் வந்து நடை ஓட்டது அந்த நெஞ்சை அதை அடை போட்டது ராமன அரமண ஜெயக்குமாரன் தான் பார்த்து நீங்க போய் வாங்கணும் அடுத்த முறை உங்ககிட்ட நான் 1000 வாங்கணும் மேலந்தான தம்பி அது அடுத்த பாய்ப்பா. இல்ல இவ்வளவு வேகமா இங்கடா வரேன் கள்ளழகர் கோவிலில கண்ட இடத்த கல்லு செல நேரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்போலம் தாமத்தாமலை வாய்சி வந்து பச்சை கீழே தோளில் வந்து விளையாடணும் அத தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் தாலியும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதாவும் உனக்காகத்தான் இந்த கோயிலா புள்ள புருஷனுக்காகத்தான் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்ததன்ன ஏ மாமா